இன்றைய சிந்தனை. இன்றைய தினம் ஏகாதசி விரதம். பொதுவாகவே நாங்கள் முன்பும் பல தடவைகள் குறிப்பிட்டிருக்கின்றேன். இந்த விரதம் என்பது ஒரு மனிதனுடைய மனதாலும் உணர்வுகளாலும் அவனுடைய உடல் நிலைகளாலும் இறைவனை நெருங்குகின்ற நாளாக அமைகின்றது. இறைவனோடு நாங்கள் நெருங்கி நிற்கின்ற நாட்களாக இந்த விரத நாட்கள் அமைகின்றன. அந்த விரத நாட்களிலே எங்களுடைய உணவு குறைக்கப்படுகின்ற பொழுது சிந்தனை ஒரு நிலைப்படுகின்றது. நாங்கள் எதை பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த பிரார்த்தனை எங்களுக்கு நிறைவாக மனதிலே வந்து நிற்கின்றது. நாங்கள் ஒரு மனதோடு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பக்குவம் எங்களுக்குள்ளே வந்து விடுகின்றது. எனவே இந்த காலநிலைகள் எங்களுக்கு எண்ணங்களை சீர்படுத்தி விடுகின்றது. எனவே உணவு குறைய எமது உள்ளம் ஒருநிலைப்படுகின்றது, எமது எண்ணம் ஒருநிலைப்படுகின்றது, எமது செயல்பாடுகளிலே அமைதியும் நிதானமும் பக்தியும் அதிகமாகின்றது. இன்றைய தினம் இந்த ஏகாதசி விரதம் மகாவிஷ்ணுவை நினைந்து வழிபடுகின்ற ஒரு அற்புதமான விரதம். மற்ற விரதங்கள் போலல்லாமல் உணவை முற்றுமுழுதாக தவிர்த்து மாலை வேளையிலே நாராயணனுடைய வழிபாடு செய்து உணவை அருந்தி கொள்ளுகின்ற இயலாதவர்கள் உணவை அருந்தி கொள்ளலாம். இயலுமானவர்கள் விரதமாக அன்றைய தினம் உபவாசமாக முழு நேரம் இருக்கக்கூடியவர்கள் வெறும் பழங்கள் பாலோடு அவர்கள் அன்றைய இரவை கழித்து விடலாம். இது விரதத்தினுடைய உத்தமமான நிலையாக கூறப்படுகின்றது. இந்த விரதத்திலே என்ன சிறப்பு என்றால், நாங்கள் இந்த உலக வாழ்வியலிலே எல்லோருமே ஏதோ ஒரு விதத்திலே பற்றுள்ளவர்களாக இருப்போம். எங்களுடைய பற்றுக்களை இல்லாமல் செய்வதற்கு, அந்த பற்று அதிகமாகின்ற பொழுது எங்களுடைய செயல்பாடுகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். அந்த பற்றை நிலை அறுத்து எங்களுடைய சிந்தனைகளை செயல்களை எல்லாம் நல்ல நிலைமைக்குள்ளே கொண்டு வருவதற்கு விரதங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. விரதங்கள் முக்கிய ஆற்றுப்பாகை கொள்ளுகின்றன. எனவே நாராயணா என்று சொன்னால் அந்த நாமம், அந்த 8 சொற்களும் எங்களுக்கு மிக மிக உன்னதமான ஒரு உணர்வை தருகின்றன, ஒரு தைரியத்தை தருகின்றன, எல்லா விதத்திலும் ஒரு சிறப்பை தருகின்றன. எனவே அதை நாங்கள் மனதிலே கொண்டு செயல்பட வேண்டும். நாராயணா என்னும் நாமம் எங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கிவிடுகின்றது. எண்ணங்களை உயர்ந்த சிந்தனைகளை நல்ல பண்பாட்டுகளை எங்களுக்குள்ளே உருவாக்கி விடுகின்றது. எனவே இந்த ஏகாதசி விரதம் மாதத்திலே 2 தடவை அமைவதுண்டு. ஒன்று பூர்வ ஏகாதசி, ஒன்று அபர ஏகாதசி என்று. இந்த 2 ஏகாதசிகளுமே மிகவும் பிரசித்தி பெற்றமான விரதங்களாக அமைகின்றன. பலர் இன்றும் அதை ஒழுங்காக கடைப்பிடித்து அதற்குரிய நடைமுறைகளை செயல்படுத்தி தங்களுடைய வாழ்வியலை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாராயண பெருமானுடைய வழிபாட்டிலே இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடாக அமைகின்றது. எல்லோருக்கும் நன்மையும் அனுகூலமும் தரும் விரதமாகவும் அமைகின்றது. எனவே நாம் எல்லோரும் அதை நினைந்து வழிபட்டு நல்லொருளை பெறுவோமாக. நன்றி.